இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் மிக குறிப்பாக 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு இடம் ஆண்டவர் சவுலை ராஜாவாக மாற்றினது. இந்த விஷயத்தில் தேவனுக்கு மனஸ்தாபம் வருகிறதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்தால், அமலேக்குக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவர்களை முழுவதும் அழித்து விடும்படி தேவன் சவுலுக்கு கட்டளையிட்டார். ஆனால் சவுலும் அவனைச் சேர்ந்த இராணுவ வீரர்களும் அந்த யுத்தத்தின் போது அமலேக்கை உயிரோடை வைத்தார்கள். அதோடு ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகள் எல்லாவற்றிலும் முதற்தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் குட்டிகளையும் உயிரோடை தப்பவிட்டார்கள். இது கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக இருந்தது. ஆகவே தன்னால் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனது நிமித்தம் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இதே போல ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே தேவன் மனிதர்களை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் அவர்கள் மிகவும் பொல்லாதவர்களாய் மகா பாவிகளாய் மாறியிருந்தார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு ஒருபோதும் அவர்கள் இணங்கி நடப்பதில்லை. தங்களுக்கு தோன்றின பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே பூமி கூக்குரலினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்தது. தேவன் பூமியை சுத்திகரிக்கும்படி மனுக்குலத்தை அழிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த 2 இடங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமை என்கிறது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு ஏராளம் நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஜீவனோட காத்திருக்கிறார், வேலைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். இவைகளுக்கு நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை மதியாமலும் கீழ்ப்படியாமலும் நாம் இருப்போமானால் அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியமாக மாறிவிடும். ஆண்டவருடைய இருதயத்திலே மனஸ்தாபம் உண்டாகிறதற்கு நாம் காரணங்களாக மாறிவிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார், நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களும் சவுலும் செய்தது போல உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து உம்முடைய மனஸ்தாபத்துக்கு காரணமாக நாங்கள் மாறிவிடாமல் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாகவும் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாகவும் நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.